Example 1.1 question. If A is equal to 1, 3, 5 ஏங்கிற செட்ல 1, 3, 5 அப்படிங்கிற 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. B is equal to 2, 3 Bங்கிற செட்ல இந்த ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. Then find first subdivision A cross B and B cross A. என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் A செட்டை எழுது, அப்புறம் B செட்டை எழுது, அது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் B கிராஸ் ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் B செட்டை எழுது, அப்புறம் A செட்டை எழுது, அது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம வேலை. சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் இஃப் A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு B கிராஸ் A. A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் ஈக்குவலான்னு கேட்கறாங்க. ஈக்குவல் டு ஈக்குவலானா மேக்ஸ் படி சேமா, ரெண்டும் ஒரே மாதிரி ஆன்சர் வந்திருக்கான்னு கேட்கறாங்க. சரியா? இஃப் நாட் ஒய், அப்படி இல்லாட்டினா ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் வரல, வெவ்வேறையா வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கறாங்க. சரியா? அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் ஷோ தட் n of A cross B is equal to n of B cross A is equal to n of A into n of B. n of A cross B னா A cross B கண்டுபிடிச்சிருப்போம்ல அங்க. சரியா? அதுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். n of B cross A னா B cross A இருக்கும்ல, அதுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும்ல, அதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் n of A into n of B அப்படின்னு அர்த்தம்னா A இருக்குல்ல, இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 இருக்கு. n of A னா 3, n of B ன்னு சொன்னா B செட் இருக்குல்ல, இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2. சோ அப்ப இதுக்கு 3, இதுக்கு 2, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும்ல. சோ அப்போ இதோட ஆன்சர், இதோட ஆன்சர், இதோட ஆன்சர் எல்லாம் ஈக்குவலா வருதான்னு செக் பண்ண சொல்லிட்டாங்க. செக் பண்ண சொல்ல ஷோ தட்னு சொல்லிட்டாங்க. ஷோ தட்னால ஈக்குவலா வந்துதான் ஆகணும். சரியா? சோ ஈக்குவலா வர்றது அர்த்தம் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், ஒரே மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A கிராஸ் B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? சோ A கிராஸ் பின்னு சொன்னா A இருக்குல்ல செட், அதை ஒத்துக்கி எழுதிக்கணும். ஓ ஏன்னு இருக்கு 1, 3, 5. அப்புறம் இந்த கிராஸ் போட்டுக்கணும். அப்புறம் B செட்டை எழுதிக்கணும் 2, 3. சரியா? ஓகே. இதோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன். கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இந்த எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். செகண்ட் எலிமெண்ட் எடுத்து இந்த எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். தேர்ட் எலிமெண்ட் எடுத்து இந்த எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். அவ்வளவுதான். சரியா? எழுதுவோமா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன் 1, 2, 1, 2, 1, 3 எழுதணும். சரியா? 1, 2, 1, 3 முடிஞ்சிச்சா? அடுத்தது செகண்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் செட்ல ஏங்கிற ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு. சோ ஏவோட செட் இருக்குல்ல, அதுல இருந்தா அந்த எலிமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டா ஃபர்ஸ்ட் எலிமெண்டா எழுதணும். சரியா? அடுத்தது 3 எடுத்துட்டேன். 3, 2, 3, 3 ஓகேவா? சோ 3, 2, 3, 3 அப்புறம் இது ரெண்டும் முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த 5 எடுத்து ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். சோ அப்ப 5, 2, 5, 3. சோ 5, 2, 5, 3. சரியா? இது நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல. சோ அப்ப என்ன பண்ணணும்? செட் பிராக்கெட் போடணும். சரியா? ஓகே. இது A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? B கிராஸ் A கண்டுபிடின்னு சொல்லிருக்காங்க. சோ B கிராஸ் A. சரியா? சோ அப்ப B கிராஸ் Aங்கிறப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா B செட் இருக்குல்ல, B செட் என்ன இருக்கு? 2, 3. ஃபர்ஸ்ட் செட் B இருக்க வாசி. சோ இந்த 2, 3 இந்த செட்டை தான் முதல்ல எழுதணும். சோ 2, 3. அப்புறம் இந்த கிராஸ் போடணும். அப்புறம் A, செகண்ட் செட் தானே A. சோ இந்த 1, 3, 5 அந்த செட்டை தூக்கி எழுதணும். 1, 3, 5. அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். செகண்ட் எலிமெண்ட் எடுத்து எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். சரியா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் 2 எடுத்து எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்றோம். சோ 2, 1, 2, 1, 2, 3, 2, 3, 2, 5, 2, 5 முடிஞ்சிச்சா? அப்புறம் செகண்ட் எலிமெண்ட் எடுத்து எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்றேன். சோ 3, 1, அப்புறம் 3, 3, அப்புறம் 3, 5. சோ நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்க வாசி செட் பிராக்கெட் போடணும் மறக்காம.
போட்டாச்சா? சோ கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் இஸ் A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு B கிராஸ் A. ஸோ A கிராஸ் B யோட ஆன்சரும் B கிராஸ் A வோட ஆன்சரும் ஈக்குவல்னு அர்த்தம் சேம், ரெண்டும் ஒண்ணுதானான்னு கேக்குறாங்க. சோ இங்க என்ன இருக்கு? 1,2 இருக்கு, இங்க 2,1 இருக்கு. ஏற்கனவே நான் சினிமா டிக்கெட்ல என்ன சொன்னேன்? நானு சினிமா டிக்கெட் என்ன சொன்னேன்? நானு 1,2னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் சீட், 2,1னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட். அப்போ என்ன ஆகும்? சீட் மாறுது. அதே மாதிரி 1,3னா ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் சீட், 2,3ன்னு சொன்ன அர்த்தம் செகண்ட் ரோல தேர்ட் சீட். சோ அப்ப என்ன ஆகும்? இது ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் சீட், செகண்ட் ரோல தேர்ட் சீட். சரியா? இன்னொன்னு இதை எடுத்துப்போம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட், அதாவது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா ஈஸியா இருக்கும். 1,3னா ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் சீட், 3,1னா தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட். சோ அப்ப ரெண்டுத்தோட சீட்டும் வெவ்வேறையா மாறும். உங்களுக்கு புரியுதுக்காக டிக்கெட் எடுத்துக்கிட்டேன், சீட் எடுத்துட்டு சொல்றாங்க. சோ அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா பொசிஷன் மாறுது. சரியா? அப்போ இந்த 1,2வும் 2,1லாம் ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி 1,3யும் 3,1ம் சேம் கிடையாது. 3,2வும் 2,3யும் சேம் கிடையாது. 3,3 சேமா தான் வரும். சரியா? ஏன்னா தேர்ட் ரோல தேர்ட் சீட்டு, ஆமா ரெண்டுத்துக்குமே ஒரே சீட்டு தான் வரும். அப்புறம் 5,2வும் 2,5ம் ஒண்ணு கிடையாது, வெவ்வேறு சீட்டு மாறும், வெவ்வேறு பொசிஷன் மாறும். 5,3யும் 3,5ம் ஒண்ணு கிடையாது. சோ அப்ப இந்த ரெண்டும் நம்பர்ஸ் வந்து ஒன்னா இருக்கலாம். சரியா? இங்க 1, இங்கேயும் 1 2, இங்க 2 1 அப்படிதான் இருக்கலாம். ஆனா என்ன ஆகுது? இந்த பொசிஷன் வெவ்வேறையா இருக்கும். சரியா? லொகேஷன் வெவ்வேறையா இருக்கும். சோ அப்ப இது ரெண்டும் சேம் கிடையாது. இப்ப சொன்னதை அப்படியே நான் எழுத போறேன். சரியா? சோ செகண்ட் சப்டிவிஷன் A cross B is not equal to B cross A. சரியா? ரீசன் இப்ப நான் சொன்னது அப்படியே எழுத வேண்டியதான். 1,2 is not equal to 2,1. இப்படி மேல ஒரு கோடு போட்டோம்னா இல்ல அப்படின்னு அர்த்தம். இது என்னதுன்னா ஈக்குவல்னா ரெண்டும் ஒண்ணுதான் அர்த்தம். மேல ஒரு கோடு போட்டோம்னா ரெண்டும் ஒண்ணு கிடையாது, சேம் கிடையாது. சேம்னா மேக்ஸ் படி இட் இஸ் நாட் ஈக்குவல். அதே மாதிரி 1,3 3,1 சரி 1,3 is not equal to 3,1. அதே மாதிரி 3,2 is not equal to 2,3. ஓகேவா? சரி அடுத்தது show that n of A cross B is equal to n of B cross A is equal to n of A into n of B. இது show that னு சொல்லிட்டாலே ஆன்சர் சேமா கொண்டு வந்தே ஆகணும். சரியா? இப்போ தேர்ட் சப்டிவிஷன். சோ n of A cross B கண்டுபிடிப்போமா? சோ n of A cross B, A cross B னா A cross B யோட ஆன்சருக்கு போகணும். இந்த முன்னாடி உள்ள n என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத சொல்லுது. சரி அப்ப எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. சோ n of A cross B is equal to எவ்வளவு? 6. அதே மாதிரி n of B cross A, n of B cross A is equal to n of B cross A னா இந்த செட்டுக்கு போகணும். n of B cross A னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இந்த B cross A செட்டுக்குள்ள இருக்கு? சோ 1 2 3 4 5 6. சோ அதுவும் 6. அடுத்தது n of A into n of B ன்னு சொல்லிருக்காங்களா? சோ n of A into n of B கண்டுபிடிப்போமா? சோ n of A எவ்வளவு இருக்கு? இது A. n of A ன்னு சொன்னா இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? சோ 1 3 5. அப்ப எத்தனை இருக்கு? 1 2 3. சோ n of A 3 into இந்த இன்டு போட்டிருக்கேன். n of B எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1 2 2. சோ 3 2s are 6. சோ அப்ப என்ன வருது? n of A cross B யோட எத்தனை, அதாவது A cross B யோட எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொன்னா 6. B cross A யோட எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொன்னாலும் 6 தான். n of A into n of B எவ்வளவு இருக்குன்னு சொன்னாலும் 6 தான். சோ அப்ப எல்லாத்துக்கும் 6 தானே வந்திருக்கு, எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. சோ தே ஆர் ஈக்குவல். n of A cross B is equal to n of B cross A is equal to n of A into n of B. ஓகேவா? சோ n of A cross B is equal to n of B cross A is equal to n of A into n of B. சரியா? So hence it is proved. ஓகேவா?
சோ இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம், இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன், ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேம் கிடையாது, பார்த்திருக்கோமா? அதே மாதிரி இங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் சேமா தான் இருக்கும். சரியா? அதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி, அதாவது என்னன்னா என்ன, ஒரு ரெண்டு செட்டை கிராஸ் பண்ணி வந்து அதோட ஆன்சர்ல அந்த ஆன்சர்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் செட்டோடைய செட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு, செகண்ட் செட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா போதும் இந்த கிராஸ் பண்ணி வந்திருக்கும்ல ஒரு செட், அதுல எத்தனை எலிமெண்ட்ஸ்ங்கிறது கண்டுபிடிச்சலாம். சரியா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். சரியா?